2 டாமினார் வரப்போகுது. அப்படியே ஜாலியாக போய் சுற்றிட்டு வர போகிறோம். RS200, RC390, டாமினார் 400. ஸோ நம்ம ஒரு வழியாக ஈஸியாக வந்துட்டோம். செத்தான். ஆஹா, கொடுத்த உடனே பாருங்க பஸ்பீல் வச்சுருக்கேன். ஆஹா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தெரிலடா. நீங்கள் தான்டா ஃபோட்டோ அடிக்கடி எடுப்பீங்க, நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஹாய், ஹலோ, வணக்கம். ஸ்பீட் பிரேக்கர் கம் அப்பா, வெல்கம் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 டாமினார் வரப்போகுது. அப்படியே ஜாலியாக போய் சுற்றிட்டு வர போகிறோம். அப்படி போகலாம். குரோம்பேட் ஷெல்லில் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் க்ரீன் டாமினார் வச்சுருக்காரு. ஸோ நம்ம போய்ட்டு பெட்ரோல் ஃபஸ்ட்டு போடணும். ஆமாம், ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அவரையும் அப்படியே ஜாயின் பண்ண வச்சுட்டு வில் கண்டினியூ ஆன் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரோம்பேட் ஷெல் போயிட்டுருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி போக எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 வண்டி ஜாயின் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் நேட்டே போட்டு வச்சுருக்கணும். டைமே செட் ஆகல பஸ். ஸோ 5 மணி சொன்னானுங்க, மணி 5:47. ஸோ அது பார்த்தீங்கன்னா RC390. இவரை தான் நான் காலைல செல்லில் போய் பிக்கப் பண்ண சொன்னேன். ஸோ இது ஒரு டாமினார், அங்கே RC390, முன்னாடி இன்னொரு டாமினார் போகுது. அதுக்கும் முன்னாடி என் தம்பி RS200 போயிட்டுருக்கேன். என் தம்பி முன்னாடி போயிருக்கான். அவன் அப்படியே பெட்ரோல் போட போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். பெட்ரோல் போடுற வரைக்கும் நாங்கள் அப்படியே பொறுமையாக ஒட்டினே போயிட்டு அவன் பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஈஸியாக நிறைய வண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஈஸியாக போயிட்டிங்கன்னா அந்த ஒரு ரீசன் தான். 2வது, 1 டே தான் நமக்கு கேப் இருக்குது. அந்த 1 டே தான் ரெஸ்ட்டு, ஐ மீன் லைக் 1 டே தான் லீவ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராப்பராக கொஞ்சம் சுற்றணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போகலாம். இந்த காரு கட்ட பார்த்தீங்களா இல்லையா? அவர் யோசிப்பார், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எத்தனை வாட்டை நிறுத்துவீங்கன்னு யோசிப்பார் அவர். RS200, RC390, டாமினார் 400. கூட வந்த அந்த டாமினாரை காணோம். எங்கடா அவன் டாமினார் போயிட்டானோ. RC வச்சுருக்கவங்க கூட ஏற்றி தான் ஓட்டுறான். அந்த டாமினார் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அலப்பறகுது இல்லை. அதுக்காக டாமினார் வந்து நான் அவ்வளோ மட்டமாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டூரிங் பைக். நம்ம டூரிங் பைக் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கான ஸ்குவாடு தான் 5 பைக்கு, 5 பேர், 3 டாமினார், ஒரு RC390, ஒரு RS200. ஸோ அடுத்த மாதம் மிகப்பெரிய பிளான் ஒன்று இருக்குது. நிறைய பேர் போகிற மாதிரி, அப்படியே பயங்கரமான கூட்டமாக செட்டாக போகிற மாதிரி. எத்தனை வாட்டி தெரியுமா மிரர் இல்லாமல் இதை பண்ணுற வேலைக்குது. ஆட்டோ அங்கிள், ஆட்டோ அங்கிள், மஞ்சள் கோழி வண்டியை தாண்டடா மஞ்சள் கோழி. சரி, ஓகே, ஈஸியாக போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கடவுளே வேண்டிக்கோ, நிறைய வண்டி வரணும், நிறைய சூப்பர் பைக்ஸ், நிறையா சூப்பர் கார்ஸ்லாம் வரணும், வேண்டிக்கோ. ஸோ நம்ம ஒரு வழியாக ஈஸியாக வந்துட்டோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆரம்பம் அந்த ஈஸியாக உள்ள என்ட்ராவது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக அங்கே ஒரு பெரிய ஸ்குவாடே இருந்துச்சு. ஃபுல் R15 ஸ்குவாடு தான் அது. R15 NS200. அதில் நடுவில் ஒருத்தன் ஹார்னட்டில் அவனோட எக்ஸாஸ்ட்டை மட்டும் மாற்றி வச்சுருக்கான். சூப்பராக இருந்துச்சு. முட்டுக்காடு பிரிட்ஜு வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு லைனாக காராக நிற்கிது. டியூக் சரி செட்டிங்கை போட்டாங்க.
ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்கிறானா ஹாய் சொல்லணும். 15 minutes later. ஏன்னா வண்டியோட அவன் பெருசாகிறான். வெள்ளி இவ்வளோ அனிமல்ஸ்லாம் இருக்கும். குரங்கு சைடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தெரியுமா? நிஞ்சா BMW BS. செத்தான். எல்லாம் குரங்கு செட்டை கைஸ். இன்றைக்கி நம்ம நான் சூப்பர் பைக்கு நிறையா வரும்னு நினச்சி வந்தேன். பார்த்தா குரங்குங்க தான் நிறையா வந்திருக்கு. ஒருத்தன் போகிறான்ல. எங்கேருந்துடா சவுண்டு வருது? போகிறீங்களா வரீங்களா? போகிறானுங்க. வீலுங்க அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே நம்ம பண்ணிட்டோம். பட் பிரிட்ஜில் அடிக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. யாருன்னா டிஸ்டர்ப் ஆகுமா? யாருன்னா அதெல்லாம் இட விடமா? ஸோ நேரம் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இப்போது டீ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். என்னடா நல்லா தானடா போயிட்டு இருந்தீங்க. ஒரு நேரம் டீ கடையில் உட்காந்து டீ அடிச்சு அப்படி கதெல்லாம் பேசிட்டு வண்டியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க எடுத்துட்டு வாரு கூட்டத்தை. எல்லாம் இந்த என்ன இது எக்ஸாஸ்ட் ஒன்று மாற்றிட்டு R15 வந்து நல்லா மைலேஜ் தரும். பத்தாவதுக்கு எக்ஸாஸ்ட் வேறு நல்லா மாற்றிடுறாங்களா? ஏன்டா அடே இருங்கடா. இதுதான் பெரிய பசங்களோட சேரக்கூடாது. வேறு டீ கடை, வேறு டீ கடை, டிஸ்டி கடை. சரி குறுக்குன்னு பார்க்குறாங்க. டீ அடிச்சுட்டு போவோம். Much later. ஸோ டீ அடிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்பாட்டை தேடி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ரைடர்ஸ் வந்து கம்மி தான். பட் வந்து R15 RC200 எல்லாம் அந்த சைலன்சர் எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு டப்படம்னு சுற்றுவானுங்க பாருங்க. அவனுக்கு தான் அதிகம் இன்றைக்கி. ஏகப்பட்ட பேர் யாரா அவனுங்க இங்கே இதெல்லாம் மொத்தமாக எங்கடா இருக்கானுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. செம்மையாக இருப்பார். நம்ம செக் பண்ணாங்க. நம்ம ஆளுங்களாம் வந்துட்டானுங்களா? வராங்களா? என்னடா சவுண்டு வருது?
மாதிரி ஸ்பீட் கேமு. பட் யார் ஸ்பீடாக போனால் எதுக்கு எடுக்காம தெரியுது. ஆஹா, இருந்தால் நல்ல கண்டென்ட்டு. வீடியோ எடுத்திருந்தேன்டா, சூப்பராக இருந்தீங்க. ஒன்றை எடுத்தேன், பின்னாடி அவனை எடுத்தேன், இவனை எடுத்தேன். அது லூசு பையன் ஸ்லோ பண்ணிட்டான். 100லேயே வந்த 100ல் வந்தியா? அதனால தான் அந்த 100 குரூப் பண்ணி அந்த லைட் அடிக்கிறத பார்த்தேன். நீயும் 100ல் வந்தியா? நீயும் 100ல் வந்தியா ப்ரோ? 100ல் வந்தியா? 100ல் வந்தியா நீங்கள் ப்ரோ? இப்போ வராது, லேட் ஆகும். எனக்கெல்லாம் 3 மாதம் கழிச்சு தான் வந்துச்சு மெசேஜ். 1000 ரூபா, ஜஸ்ட் 1000 rupees. நான் அதான் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன். இப்படி எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், டொயங்கின்னு இப்படி ஒரு லைட்டு யாரா மாட்டினதுன்னு யோசிச்சேன். அந்த டைமில் ஆனால் இவனும் ஸ்பீட் எடுத்தான், அவனும் ஸ்பீட் எடுத்தான். பின்னாடி வரவங்க காட்டலான்னு பார்த்தா எல்லாம் வரீங்களா 100. அப்பா எவ்வளோ நாள் ஆச்சுடா அப்படி உக்காந்து. டேய் நம்ம நேரம் பண்ணிக்கு போலீஸ் என்னன்னு ஏய் என்னடா ரொம்ப கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, பிக்கப் பாரு, இதுதான். ஆஸ்குலேட்டர் லைட்டாக கொடுத்தவொடனே வண்டி கிளம்புது. லைட்டாக அப்படி கொடுத்தாலே வண்டி அப்படியே தூக்கி சாப்பிட்றோம் போல. என்ன ரொம்ப குனிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ரெண்டாவது கண்ணாடி வேற வச்சில்ல அந்த பையன். திரும்பி பார்க்கணும் நல்லா வராங்க. சவுண்டு நல்லா இருக்கு. ஆஹா, என்னடா இப்படி இழுக்குது. அடா பாவி, சவுண்டு கேட்டிங்களா? சவுண்டு எப்படி இருக்கு பாருங்க. நான் இத்தனைக்கும் 5th கியரில் தான் போட்டு இழுக்கிறேன். ஏன்னா 100க்குள்ளே தான் ஓட்டணும்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கான். நான் அடிக்க வேணாம்னு பார்க்குறேன். ஆனால் இந்த வண்டி ஓட்ட வைக்கும் போலியே. ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட்ஸு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு V3 தான் வச்சுருந்தேன். பட் அது வேறுமா கொஞ்சம் ஹையர் சிசி போனோம். பட் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் தான் டாமினார் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் டாமினார் வந்து என்ன எந்த விதத்துலேயும் வந்து அப்செட் பண்ணதே கிடையாது. ஸ்டேபிளாக ஸ்டெடியாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற அந்த ஒரு கம்ஃபர்ட்டும், ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காதுல்ல. சவுண்டு செம்மையாக இருக்கும். கொடுத்த உடனே கிளம்புங்க பாருங்களேன். அவ்வளோதான், கொடுத்த உடனே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்க. 3 டாமினார் நம்ம ஏதோ ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா கையால் அப்படியே இந்த நிழலை பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது குறுக்க வந்துட்டான். குறுக்க அந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி. ஸோ இங்கே யூட்டன் அடிக்க போகிறோம். ஏய் ஒருத்த கொடுத்த உடனே பாருங்க, பஸ்கீர் வச்சுருக்கேன். ஆஹா, அதான் இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கான். எல்லாம் அடித்து பார்த்துடலாம் ஸ்பீடை. ப்ரோ ஸ்கூட்டி இருக்கு ப்ரோ. அங்கே போய் பார்த்தோன்னா அப்புறம் ரோப்பில் இருக்காது. வீட்டில் தான் பார்க்கணும்.
டைம் தான் ஆகலையே 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் இது பீச்சா தான் அது ஒன்றுமே இல்லை ஏ அங்கே நிறுத்தி எடுத்துக்கலாமா? நிறுத்து போ எப்படி நிறுத்து அப்படியே நிறுத்தி விட்றேன். ஆர்சி 2 டாமினார் ஆர்எஸ். இப்படி நிறுத்த போறியா இப்படி பார்த்து நிறுத்த போறியா அப்படி பார்த்து நிறுத்த போறியா அப்படி போகிறேன். எப்படி பார்த்து நிறுத்த டக்குன்னு இத்தனை கேள்வி கேட்டான். இப்படி கிராஸாக நிப்பாட்டலாம் 5 வண்டியை. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க, அதனால தான் நான் வண்டிக்கு அப்படியே விட்றா. எப்படி விடலான்ற? ஃபோட்டோ எடுக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தெரிலடா. நீங்கள் தான்டா ஃபோட்டோ அடிக்கடி எடுப்பீங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஆ இப்படி கிராஸ் ஆவா? இந்த ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். சூப்பர் பைக் வருதாங்க எல்லாத்தையும் வரட்டும். கை காமிச்சிட்டு போனாப்புல. பேசாமல் டிஷர்ட்டு அந்த மாதிரி போட்டு வந்துருக்கோம். போல தெரியாமல் ரைடிங் ஜாக்கெட் போட்டு வந்துட்டேன், முடியலை. பொறுமையாகவே போகணும், எதுக்கு வந்து பக்கமாக்கா. அப்புறம் அந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னோட vlog ஒன்று, vlog இல்லை, டாமினார் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் டாமினாரோட ரிவ்யூ. சரியான ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோவுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து. அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது போக நேற்றா ஒரு 3 to 4 days முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், ஸ்பீடாக போகிற மாதிரி. ஜஸ்ட் அதை ஃபன்னாக தான் போட்டிருந்தேன். பட் ஸ்பீடாக போகக்கூடாது தான், தப்பு தான். அதுக்கும் நிறையா வியூஸ் வந்துருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம் 916 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம். இனிமேல் அடிக்கடி வீடியோஸ் கூட ட்ரை பண்ணுறேன். டாமினாரை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ ஒன்று போடுறேன் கண்டிப்பாக, ரொம்ப டீட்டெயிலான ரிவ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டாமினார், இன்னொருத்தர் வந்து ஒரு 1 year ஆகிடுச்சு, நம்ம ஒரு 2 years ஆக போகுது ஜிடி. ஸோ எல்லோரும் மொத்தமாக மிங்கிள் பண்ணி ரொம்ப டீட்டெயிலான ரிவ்யூ ஒன்று போடுறேன் கண்டிப்பாக. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி 3 lakhs பட்ஜெட் உள்ள இருக்கிற பைக்ஸ்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன். தலைவன் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்ல, நல்ல ஐடியா வருது. திஸ் இஸ் அவர் டுடே ஸ்குவாட். ஸோ கேமராவில் சார்ஜ் இல்லாததுக்கு காரணமாக இங்கே முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கான ஆர்சியை காணுதுன்னு பார்த்தேன், ஆட்டோக்கு அந்த பக்கம் இருக்கான்.
ஒய் மேன். அடாடே ஏண்டா நம்ம பொறுமையா செவனே போயிடும். போன எடு. கேமரா இருக்கா? சரி, நான் அந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஏன்னா சார்ஜ் இல்லை கேமராவில். சீக்கிரமாக சாக போகிறாப்புல கேமரா காப்பாற்றணும். என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பெருசாக வீடியோஸ் ஒன்றும் போடல, ரெகுலராக அதுவும் போடல. எதுவுமே ரெகுலராக போடாமலே 900 வரைக்கும் வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். நான் நிஜமாக எதிர்பார்க்கல. பட் இதுக்கப்புறமா அடிக்கடி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட கமெண்ட்ஸுக்கு வந்து தனியாக ஷார்ட்ஸ்லையோ இல்லை கமெண்ட்லேயோ கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோஸ் இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும். கண்டிப்பாக நான் போடுறேன். கண்டிப்பாக போட்டு தான் போடுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய vlogல சந்திப்போம். ஹாவ் அ கிரேட் டே. எவ்ரிஒன் ஹாவ் அ கிரேட் டே. ரொம்ப ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் என்ன சொல்ல தெரில. எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. ரைட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா இப்போது எல்லா இடத்துலையும் இடவரமாக தான் ஓட்டுறானுங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் வர்றோம், ஒழுங்காக வரமாட்றான். லிவ் ஈட் ரைட் ரிப்பீட். பாய், டேக் கேர்.